ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூஸ் வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட்டில் ஜேசன் ரெஸ்பான்ஸ் எப்படி அனுப்புறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸாக ஒரு ஜேசனை எப்படி அனுப்புறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்ட் அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிச்சிடுறேன் என்ன வருதுன்ட்டு ரெஸ்பான்ஸு ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸ் வருது. மெசேஜ் ஹாய் ஈக்குவல் டு மிஸ்டர் பூ அப்படின்ட்டு. இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரீரன் பண்ணி பார்ப்போம். கியூ ரெஸ்பான்ஸ் அப்படின்றதே இல்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த கியூ ரெஸ்பான்ஸ் இந்த ரெக்கார்டு அப்படின்றதுக்கு என்ன உள்ள அதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன நேம்னா கியூ ரெஸ்பான்ஸ் அப்படின்ற நேமில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ப்ரைவேட் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபைனல் மெசேஜ் ஈக்குவல் மெசேஜ்னு வச்சுக்கோம். மெசேஜ் அப்படின்ட்டு ஓகே இனிஷியலைஸ் பண்ணலாம் தான் காமிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோட இது எழுதிக்கிறேன். வியூ ரெஸ்பான்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று எழுதிட்டு ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படின்றத கொடுத்து டாட் மெசேஜ் ஈக்குவல் டு மெசேஜ் அப்படின்றத கொடுத்து செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த எரர் பேஜை தான் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தடில் இந்த வேரியபிளுக்கு நேம் செட் ஆயிரும், மெசேஜ் செட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் எழுதியாச்சு. அடுத்து பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் ரெஸ்பான்ஸ் ரிட்டன் மெசேஜ் அப்படின்றத சொல்கிறோம் இந்த இடத்துல. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல. அது ஏன் அப்படின்னா கெட் ரெஸ்பான்ஸ் ஸ்மாலில் இருக்கணும் கெட்டு. ஓகேவா, இப்போ நம்ம அந்த சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வருதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வருது, ரெஸ்பான்ஸ் ஹாய் மிஸ்டர் பூ. பட் இங்கேயுமே நம்ம ஜேசனை வச்சு எதுவுமே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம டேரெக்டாக பாடியில் ரைட் பண்ணிடுறோம். ரெஸ்ட் கண்ட்ரோலர் பாடியில் டேரெக்டாக ரெஸ்ட் கண்ட்ரோல் பாடியில் பண்ணோன்னா ரெஸ்பான்ஸ் பாடி உள்ளே இருக்கும். ஸோ அந்த அனடேஷன் யூஸ் பண்ணுறதுனால அது டேரெக்டாக ஜேசனாக ஃபார்மேட் பண்ணிக்குது. அப்படி இல்லாமல் இப்படி ஒரு கேஸில் இல்லை, அந்த ரெஸ்பான்ஸ் பாடியே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், எப்படி நம்ம இருக்கணும்னா பப்ளிக் ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அட் ஓவர்ரைட் பப்ளிக் ஸ்ட்ரிங்கு டூ ஸ்ட்ரிங் ஓவர்ரைட் பண்ணிக்குவோம். டூ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஒன் ப்ராக்கெட் ப்ளஸ். இது ஜேசன் ஆப்ஜெக்ட் எக்ஸ்டர்னலாக எதுவுமே டிபெண்டன்சி போட்டு ஜார் ஏற்றி அதை வச்சு பண்ணல, டேரெக்டாக ஸ்ட்ரிங்லேயே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல மெசேஜ் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் கோட்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்மளோட வேரியபிளில் கொடுக்குறதுக்காண்டி மெசேஜ் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு அப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வேரியபிளில். ஓகே, இப்போ அது கொடுத்துட்டு திரும்பி ஒரு சிங்கிள் கோட்ஸு /1 போட்டுட்டு இந்த இடத்துல திருப்பி ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் திருப்பி அப்பன் பண்ணுறோம். ஒவ்வொரு லைனாக வச்சுருக்கோம். இந்த இடத்துல அப்பன் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோட்ஸு க்ளோஸ். இது நீங்கள் சும்மா ChatGPT போட்டாலே வரும். எப்படி ஒரு ஜேசனை ஸ்ட்ரிங்லேயே இது பண்ணுறது, வேரியபிள் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தரும். அதுவே இதுதான் அந்த ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட்டு இதை ஓவர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஹேஷ் கோடு ஈக்குவல்ஸ் மெத்தடு இதெல்லாமே வச்சுருக்கோம் டிஃபால்ட்டாக ஒரு இதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்போ அடுத்து அந்த மெத்தட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அட் ஓவர்ரைட் ஓவர்ரைட் பண்ணி பப்ளிக் பூலியன் ஹேஷ் அப்படின்ற மெத்தடுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தடுக்கு நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். ஈக்குவல்ஸ் ஆப்ஜெக்ட் ஓ போட்டு சாரி
if this is equal to ஓவா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? அடுத்து இன்னொரு if கண்டிஷன் போடுறோம். ஓ ஓ ஈக்குவல் டு நல்லா இருந்தாலும் ஆர் ஆர் கெட் கிளாஸ் ஆஃப் நாட் ஈக்குவல் டு ஓ டாட் ஓவோட கிளாஸும் ஈக்குவலாக இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுக்குறோம். ஓகேவா? ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ கெட் மெசேஜ் கெட் ரெஸ்பான்ஸ் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்? யூ ரெஸ்பான்ஸ் that equal to யூ ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஓ அப்படின்றது கொடுத்தோம்னா இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஸ்டேஜ் கமா தட் டாட் மெசேஜ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணி ஹேஷ் மெத்தட். நீங்கள் ஒரு ஹேஷ் மெத்தட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் அமைக்க போவோம்ல, அந்த ஈக்குவல் மெத்தட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அட் ஓவர் ரைட் அப்படின்றத பார்ப்போம். அதுவும் ஹேஷ் மெத்தட் இப்போ பார்ப்போம். பப்ளிக் இன்ட் ஹேஷ் கோட். ஹேஷுக்கு ஹச்லாம் ஸ்மாலாக இருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஓகே ஓகே இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் எதுக்கு, ஹேஷ் கோட் மெத்தட் எதுக்கு அப்படின்றது தெரியலனா கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஹேஷ் ஆஃப் போட்டு மெசேஜ் அப்படின்றது இதுதான் அந்த ரெக்கார்ட் அப்படின்றது. இப்போ ஒரு இந்த நம்ம ரெஸ்பான்ஸ் பாடி அப்படின்றது இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி ஜேசன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த மெத்தட் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த இதுதான் பேசிக்காக இருக்கும் அந்த ரெக்கார்ட் அப்படின்றதுல. ஓகேவா? இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணி காட்டுறேன். பண்ணாலும் திருப்பி அதே ரெஸ்பான்ஸ் தான். ரெஸ்பான்ஸ் ஹாய் மிஸ்டர் பூ. உங்களுக்கு இதே மாதிரி சேமாக வரல அப்படின்னா நீங்கள் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்களா இருக்கும். நான் பிரேவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதில் மைக்ரோசாஃப்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த இதில் ஃபயர்ஃபாக்ஸில் இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன். லோக்கல் ஹோஸ்ட் வெல்கம். பார்த்தீங்களா? இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஜேசன் நம்ம வச்சனால டேரெக்டாக கீ வேல்யூ பேரில் காமிக்குது. ரா டேட்டா வச்சோன்னா நம்ம அங்கே என்ன வந்துச்சோ அப்படி இருந்தோம். பிரிண்ட் போட்டோம்னா அப்படி வருது. ஹெட்டர்ஸ் என்னென்ன சென்ட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். ஸோ இது அப்படியே இல்லை, இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் காமிக்கலை அப்படின்னு நம்ம நினைக்காதீங்க. குரோம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே இப்போது நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இந்த ரெக்கார்டு அப்படின்றதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகே இப்போ இந்த இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கோடை கமெண்ட் பண்ணிட்டு இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோட பர்பஸ் நம்ம ஜேசான் எப்படி இது பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். ஸோ இப்போ ஜேசான் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஜேசான் எம்டிஎன் வெப் டாக்ஸ் பார்த்தோம்னா ஜேசான் ஒன்றும் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்றது தான் பார்த்தீங்களா. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்றது தான் ஜேசன் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டு. ஸோ இதில் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம பார்த்தது வெறும் ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ என்னென்னா இந்த மாதிரி அவுட்புட் வருது. ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் ஹாய் மிஸ்டர் பூ அப்படின்னு ஒரு கீ வேல்யூ பேரில் வருது. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த ஒரு கீ வேல்யூ வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்குள்ளே ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டே இருக்குது. ஒரு நேமுக்குள்ளே ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் இருந்தால் ஒரு இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு கோட்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல கிவ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹாய் மிஸ்டர் பூ. ஓகே இப்போ இந்த இடத்துல திருப்பி நம்ம இன்னொரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பர்சன் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்து வச்சுக்குவோம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிவ் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரிங் மெசேஜ் ஆஃப் அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ரெக்கார்ட் கிவ் ரெஸ்பான்ஸ் ஆஃப். ஓகே மேலே இருக்கேன்
வியூ ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வெறும் ரெஸ்பான்ஸ் மட்டும் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் மட்டும் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லிஸ்ட் ஒன்று சென்ட் பண்ணலாம். லிஸ்ட் ஸ்ட்ரிங் ஒன்று சென்ட் பண்ணிக்கிட்டு கேபிட்டல் எஸ் ஸ்ட்ரிங் சென்ட் பண்ணலாம். செக்ஷன்ஸ் ஒன்று சும்மா இந்த கிளாஸ் செக்ஷன்ஸ் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். அடுத்து பர்சன் ஸ்மாலில் இப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த கிவ் ரெஸ்பான்ஸில் நம்ம வெறும் இந்த மிஸ்டர் பூ மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த இதில் எல்லா ரெஸ்பான்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல மிஸ்டர் பூ அப்படின்றத கொடுத்துருக்கோமா? ஓகே, இந்த இடத்துல கமா லிஸ்ட் டாட் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்குவோம். லிஸ்ட் டாட் ஆஃப் என்ன கேட்டிருக்கோம், செக்ஷன்ஸ் செக் ஏ கமா செக் பி கமா செக்ஷன் சி வரைக்கும் வச்சுக்கலாம். கமா செக் சி அப்படின்னு வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு இது என்ன கொடுத்துருக்கோம், பர்சன் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பர்சன்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், பர்சனோட நேம். இந்த ரெக்கார்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹேண்டில் ஆகிக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். உள்ள இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல நியூ பர்சன் ஆஃப் நேம் வந்து மிஸ்டர் பூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு ஒரு தடவை பாருங்கள். நம்மளும் இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஒரு இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள லிஸ்ட்டு, அப்புறம் ஒரு இதுக்கு ஒரு கீக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வெறும் ஹாய் மிஸ்டர் பூ அப்படின்னு கொடுத்துருந்தோம். அது ஒரு கீக்கு வந்து மெசேஜ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு மிஸ்டர் பூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்கோம், இப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், அப்போ பர்சன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3ஐயுமே இனிஷியலைஸ் பண்ணுறது இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த ரெக்கார்ட் யூஸ் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போது இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கும் எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்றத பார்க்கலாம். ரன் பண்ணோன்னா வருது. ஒரு மெசேஜ் அப்படின்றதுக்கு நேராக ஒரு ஹாய் மிஸ்டர் பூ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு கீக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பர்சன் அப்படின்ற ஒன்று இருக்கா, இந்த பர்சன்றதுக்குள்ள இந்த பர்சன்ற ஒரு கீக்கு ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இப்போ ஒரு கீக்கு டைரெக்டாக ஸ்ட்ரிங்கு, ஒரு கீக்கு லிஸ்ட்டு, ஒரு கீக்கு ஆப்ஜெக்ட் ஜேசன் ஆப்ஜெக்டாகவே இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர்நெட்டில் ஜேசனோட ஃபார்மேட் எக்ஸாம்பிள் நிறையவே இருக்கும். நம்மளும் வரக்கூடிய வீடியோவில் ஒரு வெப் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணுறப்போ ஜேசனை வச்சு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளும் காமிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.